ஃபேமிலிஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பிரிங் பாசிட்டிவ் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்பெஷல் பர்சனோட சுச்சுவேஷன் என்ன அண்ட் நீங்கள் டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, அந்த பர்சன் அவங்க திரும்பி உங்கள் லைஃப்பில் வருவாங்களா, இல்லை இப்போ யூனிவர்ஸில் அவரோட சுச்சுவேஷன் பற்றி பேசலாம். ஸோ இப்போ யூனிவர்ஸில் உங்கள் பர்சன் இப்போ என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டுறாங்க, என்ன தான் உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூனிவர்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்சனோட சுச்சுவேஷனில் ஒரு கிளாரிட்டி வர ஸ்டார்ட் ஆகுது. இது நாள் வரைக்கும் அந்த பர்சன் ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருந்திருக்கலாம். பட் இப்போது தான் என்னென்னா அவங்களுக்கான ஒரு கிளாரிட்டியாக அவங்க லைஃப்பில் வருது. அவங்க மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் தான் அவங்க சோல் கனெக்ஷன் அப்படிங்கிறத அவங்க அதை நினச்சி பார்த்துட்டும் தான் இருக்காங்க. நீங்கள் தான் அவங்களோட சோல் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டெய்லியுமே ரியலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம லைஃப்பில் வந்துட்டு போவாங்க. பட் எல்லார் மேலேயும் அந்த லவ் வருமானு கேட்டால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு போகும். பட் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம யாரை ட்ரூவாக லவ் பண்ணியிருப்போமோ அவங்களோட தாட்ஸ் மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனை பார்க்குறீங்க, பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த செகண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும், இல்லை ஒரு 1 டே பிடிக்கும். நெக்ஸ்ட் டே உங்கள் ஸ்பெஷல் பர்சன் தான் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் மட்டும் உங்கள் மனசில் எப்போதுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸை எப்போதுமே பிடிச்சிருக்கும். அவங்க மட்டும்தான் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க மனசுலேயும் உங்களுக்குள்ள ஒரு சோல் கனெக்ஷனை ரியலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இப்போது அவங்க 2 எமோஷனை பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பட் அது பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நமக்குமே சொல்லலாம், நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும், நம்ம எமோஷ்னலாக பேலன்ஸ் பண்ணணும், இல்லை நமக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால அவங்க ஸ்ட்ரகிள் நம்ம எப்படி எடுப்போமோ அதே மாதிரி அந்த பர்சனும் 2 எமோஷனை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சைடு ஃபேமிலியை பார்க்குறாங்க, 2வது ஒரு சொசைட்டியோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவங்க ஒரு வீடு வாங்கணும் இருக்கட்டும், ஒரு நல்ல க்ரோத் அவங்களுக்குள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிறது. அவங்க இன்னொரு சைடில் உங்களோட ஒரு லவ் கனெக்ஷன், இந்த 3 விஷயத்தையும் அவங்க என்னென்னா பார்த்துட்டே இருக்காங்க அவங்க டே டு டே லைஃப்பில். இதுதான் அவங்களோட பிக்கஸ்டான ஸ்ட்ரகிள்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால தான் அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அண்டு நீங்களும் வேணும், ஃபேமிலியும் வேணும், அவங்களோட கரியரும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே போட்டு அவங்கள ஒரு வாட்டி எடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் அவங்க ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க எப்படி ஸ்ட்ராங்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் மனசில் எப்படி அவங்க ஸ்ட்ராங்கான தாட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்காங்க, அவங்க மட்டும்தான் என்னோடய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு எப்படி உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஃபிக்ஸடான ஒரு பாயிண்டில் இருக்காங்களோ, அதே மாதிரி உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு ஒரு பவரை கொடுத்துட்ருக்கு. ஸோ அவங்க நைட்டில் என்னென்னா யோசிச்சுட்ருக்காங்க, இந்த பர்சன் தான் எனக்கு ரைட்டாக இருப்பாங்க அப்படின்னு. இப்படி டெய்லியும் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி யூனிவர்ஸ் சிக்னலை அவங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் சேரணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் சிக்னலை கொடுக்குது. ஸோ டிலே இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஸோ டிலே இருந்தாலும் உங்களுக்கான ஒரு விஷயம் அது கிடச்சே தான் தீரும். யூனிவர்ஸில் ஆல்ரெடி நீங்கள் 2 பேரும் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இன்னும் ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் ஒரு கனெக்ஷன் 2 பேருக்கும் இருக்குது. பட் ஒரு ஃபிசிக்கல் லெவலில் மேனிஃபெஸ்ட் ஆகுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட்டிங் மட்டும்தான் இருக்குது. இப்போது எல்லா விஷயமும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது, ஃபிசிக்கல் லெவலில் மட்டும்தான் இன்னும் நீங்கள் கனெக்ட் ஆகலை ஒரு லெவலில். ஸோ அதனால் என்னென்னா அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயமே உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், கனெக்ட் பண்ணும். ஸோ யூனிவர்ஸ் இதை தான் சொல்லிகிட்ருக்கு. எப்போதுமே நீங்கள் அவங்கள நினச்சிட்ருக்கீங்க, அவங்க மட்டும்தான் உங்கள் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, அதுவே மேனிஃபெஸ்ட் ஆகி உங்கள் ஃபிசிக்கலில் கனெக்ட் பண்ணும். லவ் 2 பேரும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி.
ஸோ உங்கள் பர்சனோட சுச்சுவேஷன் யூனிவர்ஸில் இப்போது பேலன்ஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிட்டு, ஸோ இப்போ அவங்க உங்களை பற்றின திங்கிங் எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க இன்னர் சோல் ஆல்ரெடி உங்களை சூஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி இதை கண்டினியூ பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அண்ட் யூனிவர்ஸ் உங்கள் கதையை கம்ப்ளீட் பண்ண ரெடியாக இருக்குது. கம்ப்ளீட் இன் த சென்ஸ், கம்ப்ளீட் எப்படி பண்ணுறது அப்படின்னா 2 பேருக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. ஸோ அதுதான் இந்த யூனிவர்ஸ் மெசேஜ் உங்கள் ஹார்ட்டுக்கு ரெசனேட் ஆனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு டைப் பண்ணுங்கள் கமெண்டில். உங்களோட சோல்மேட் எனர்ஜி நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ். I will see you in the next video. Bye. Take care.